Disclaimer: this channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11/6/2026 கரோனியா ப்ளஸ் 627 ட்ரா நம்பருக்கான கீழுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் நம்முடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 222 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேமில் ரிசல்ட்டாக வச்சுருக்காங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நாம் கொடுத்துருந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 512. சரிங்களா, 512. ஸோ இந்த 512 கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1க்கு பதிலாக 7 நம்பர் வந்து நம்ம பேர் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம். பரவாயில்ல, விடுங்க. ஸோ டெய்லியுமே நம்ம சொல்கிறது தான், வெற்றி கிட்ட நெருங்கிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஒரு சிரமம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்றைக்கி ஆளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ஆவோ 2ஆவோ யாராவது போட்டு அது ஒரு வெற்றிகள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே நம்ம கொடுத்தது நல்ல ஒரு வெற்றிகள் வந்துருந்துச்சு. இந்த 2ல் நம்ம கொடுத்ததில் நல்ல நல்ல வெற்றிகளை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த கேமில் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட சேர்ந்து பயன்படணும், பயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம கொடுத்தது வந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து அனாவசியமாக தூக்கி காசை துச்சமாக நினைக்காமல் தூக்கி போடக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. சரிங்க. ஸோ ஆஸ் பர் த ப்ரெடிக்ஷன், ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இது தான். சரிங்களா? நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இது தான். உங்கள் கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் எடுத்து இதை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வைங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட்டு நம்மளுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்பெறும் வகையிலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேவை. சரிங்களா? ஏதோ உங்களுக்கு இதனுடைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுங்க. இல்லை இது எனக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் அப்பையும் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் யாராவதுக்கு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு பயன்பெறும். சரிங்களா? எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரை சிறப்பான எண்களை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க ஆதரவு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு செய்ய முடியும். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குறது, ஸோ நேற்று நம்ம சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ல் நமக்கு 7-2 சொல்லியிருந்தோம். அதுவுமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 and 6 இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கான நமக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை ரீஷாட்ஸில் கூட நமக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு ஏன்னா அப்பப்போ இருக்கும். பட் இதில் நம்ம மிஸ் பண்ணது ஓரளவுக்கு கிடையாது. சரிங்களா? இதில் நம்ம மிஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் எடுத்து நம்ம பேர் பண்ணி கொடுத்துட்ருப்போம். கண்டிப்பாக இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி உங்களோட சப்போர்ட் நமக்கு கொடுங்க.